பகவானின் அடுத்த திருநாமம் அதீந்திரியக. நம்முடைய சாதாரணமான இந்திரியங்களுக்கு புலப்படாதவர், அந்த இந்திரியங்களால் உணரப்பட முடியாதவர், அறிய முடியாதவர் என்பது இதன் பொருள். அவரை கண்களால் பார்க்க முடியாது, அவருடைய சப்தத்தை காதுகளாலே கேட்க முடியாது, அவரை தொட முடியாது, அவரை நுகர முடியாது என்று இவ்வாறு. ஆனால் இதையெல்லாம் எப்பொழுது முடியாது என்றால் சாதாரணமான நம்முடைய இந்திரியங்களாலே முடியாது என்பதுதான் பொருள். ஆனாலும் பக்தியிலும் ஞானத்திலும் ஒருவன் சிறந்து விளங்கும் பொழுது, நன்கு முன்னேறி சென்று நல்ல நிலையை அடைந்திருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு திவ்ய சக்ஷுகு என்று ஒன்று உண்டாகின்றது. திவ்ய சக்ஷுகு, தெய்வீகமான கண் என்பது அதன் பொருள். சிறந்த பக்தர்களுக்கு அவர் தரிசனம் தருகின்றார், தந்திருக்கின்றார், இனிமேலும் தருவார். அப்படிப்பட்ட பக்தர்களால் அவரை பார்க்க முடியும், அவர் பேசுவதை கேட்க முடியும், அவருடைய பாதங்களை தொட்டு வணங்க முடியும். ஏனென்றால் அந்த நிலைமையிலே அந்த பக்தர்களுக்கு தெய்வீகமான இந்திரியங்கள் உண்டாகின்றன. அவற்றை கொண்டுதான் அவரை பார்க்க முடியும், அவர் பேசுவதை கேட்க முடியும். அதனால்தான் அதீந்திரியக என்கின்ற இந்த திருநாமத்துக்கு தெய்வத்தன்மை இல்லாத சாதாரணமான இந்திரியங்களால் அவரை பார்க்க முடியாது, உணர முடியாது என்று பொருள் கொள்ள வேண்டும். பகவத் கீதையிலே அவருடைய விஸ்வரூபத்தை தரிசிக்க விரும்பிய அர்ஜுனனுக்கு அவரே இவ்வாறு தெளிவாக கூறியிருக்கின்றார். உன்னுடைய புறக்கண்களால், சாதாரணமான கண்களால் என்னை பார்க்க முடியாது, அந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, அதற்குரிய தெய்வீக கண்களை உனக்கு அளிக்கின்றேன் என்று கூறி, அப்படிப்பட்ட கண்களை பகவான் அர்ஜுனனுக்கு அருளி செய்து, அதன் பிறகுதான் பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டி அருள்கின்றார். அவ்வாறாக சாதாரணமான இந்திரியங்களுக்கு புலப்படாதவர் பகவான். அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் அதீந்திரியாய நமக. அடுத்த திருநாமம் மகாமாய. மிக 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 பெரும் மாயையை உருவாக்கியிருப்பவர். மம மாயா துரத்தியா என்று பகவானே கூறியிருக்கின்றார். என்னுடைய மாயை கடப்பதற்கு அரியது, இம்பாசிபிள் என்று அவரை எடுத்து கூறியிருக்கின்றார். அவ்வளவு பகவானுக்கு சமமான சர்வ வல்லமை வாய்ந்தது மாயை. அப்படிப்பட்ட மாயையை படைத்து இருப்பவர், அந்த மாயைக்கு தலைவர் பகவான். அப்படிப்பட்ட மாயையாக ஆகியிருப்பவரே, இயற்கையாக ஆகி இருப்பவரே பகவான் தான் என்றும் கொள்ளலாம். பகவானின் திரு உள்ள கிடக்கை எதுவோ அதுதான் இயற்கை என்று அழைக்கப்படுகின்றது என்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்து கூறியிருக்கின்றார். அதனால்தான் அவர் பகவானிடம் நம்பிக்கை இல்லை, ஆனால் இயற்கையிலே மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது. இந்த உலகத்தையெல்லாம் ஏதோ ஒரு சக்தி ஆள்கின்றது, வழி நடத்துகின்றது, இந்த இயற்கைக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் பகவானையே, உருவம் படைத்த பகவானையே ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் என்றும் கூறுகின்றார். அப்படி சக்தியிலே நம்பிக்கை வைப்பது சிவனில் நம்பிக்கை வைப்பதற்கு சமம். ஏனென்றால் சிவனும் சக்தியும் ஒன்றே என்பார் அவர். அப்படிப்பட்ட மாயையிலே வல்லவனாக இருக்கின்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் மகா மாயாய நமக. மகோத்சாக, மகா உற்சாக. பகவான் மிகவும் முனைந்து இருக்கின்றார், முனைந்து செயல்படுகின்றார். இந்த உலகத்தின் தோற்றம், எல்லா உலகங்களின் இருப்பு மற்றும் அழிவு, இவற்றிலே எல்லாம் அவர் முனைந்திருக்கின்றார். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகிய இவற்றிலே அவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அந்த விதத்திலே அவருக்கு சிறிதும் ஓய்வு என்பதே இல்லை. அதனால் அவர் மகோத்சாக என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கும், கர்மயோகத்தின் சிறப்புகளை பற்றி அர்ஜுனனுக்கு எடுத்து கூறும்பொழுது பகவான் கூறுகின்றார், நான் எண்ணிறந்த கர்மங்களை புரிகின்றேன், ஆனால் கர்ம பலன்களிலே எனக்கு பற்று இல்லை. என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரிலே அவற்றை நான் செய்வதில்லை. அதனால் கர்ம பலன்கள் என்னை தீண்டுவதும் இல்லை, என்னுடைய இயல்பிலே இருக்கின்ற பேரானந்தம் குறைபட்டு போய்விடுவதும் இல்லை. அவ்வாறாகவே அர்ஜுனா, நீயும் இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள் எல்லாவற்றையும் சமமாக பாவித்து கர்ம பலன்களை எல்லாம் என்னிடத்திலே அர்ப்பணித்துவிட்டு யுத்தம் செய் என்று எடுத்து கூறுகின்றார் பகவான். அப்படிப்பட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஓம் மகோத்சாகாய நமக. மகாபலக, மகாபலக சுலபமாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடியது தான். மிகுந்த பலம், வலிமை உடையவர். வலிமை உடையவர்கள் எல்லோரையும் விட அதிகமான வலிமை உடையவர். அளவிட முடியாத பலம் கொண்டவர். எல்லோருக்கும் எல்லா பலமும் வலிமையும் பகவானிடத்திலிருந்து தான் வருகின்றன. எனவே பகவான் எப்படிப்பட்ட பலமும் வலிமையும் உடையவர்,
மகாபலக என்பது சொல்லாமலே விளங்குகின்றது. ஓம் மகாபலாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம்.